யஹ்யா சின்வரை தேடுகிறோம், அனைவரும் வெளியேறுங்கள். கான் யூனிஸில் இஸ்ரேல் நோட்டீஸ். வடக்கு பகுதியில் இருந்த மக்கள் தெற்கு நோக்கி வெளியேற்றிய இஸ்ரேல் தற்போது தெற்கு நகரமான கான் யூனிஸில் உள்ளவர்களை அங்குள்ள குறிப்பிட்ட இடங்களுக்கு செல்லுமாறு வலியுறுத்தியுள்ளது. இது குறித்து அரபு மொழியில் நோட்டீஸ்களை விநியோகித்து பிரச்சாரம் செய்து வருகிறது இஸ்ரேல். காசா நகரத்தை பல கூறுகளாக பிரித்து வரைபடம் ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் மக்கள் எங்கு செல்ல வேண்டும் என்று எல்லைகளை கோடிட்டு காட்டியுள்ளது. கான் யூனிஸில் தான் ஹமாஸின் தலைவரான யஹ்யா சின்வர், முகமது டெயிஃப் ஆகியோர் உள்ளதாகவும், எனவே அவர்களை கொல்வதற்காக குண்டு வீச உள்ளதாகவும் மிரட்டி வருகிறது இஸ்ரேல். ஏற்கனவே வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை ஆகிய 2 நாட்களில் கணக்கு வழக்கில்லாமல் குண்டு வீசி சுமார் 700 பேரை கொன்ற இஸ்ரேல் மீண்டும் தாக்குதலை தீவிரப்படுத்த முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. தெற்கு பாலஸ்தீனிய பகுதிகள் மீது தாக்குதல் நடத்தும் போது பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது என இஸ்ரேலிடம் உறுதிமொழி வாங்கியுள்ளதாக அமெரிக்கா வெட்கமில்லாமல் கூறி வருகிறது. மீண்டும் கேட்பாரற்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது காசா. உயிரிழப்பு விவரங்களை புதுப்பிக்கும் வசதி வாய்ப்புகள் கூட முடங்கியுள்ளது.